திரைசக்தி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது பார்ப்பது கேப்டன் பிரபாகரன். 1991 ஏப்ரல் 14 வெளியாகியது. இயக்குனர் ஆர்.கே. செல்வமணி இயக்கியிருக்கிறார். சரத்குமார், ரம்யா கிருஷ்ணன், எம்.என். நம்பியார், மன்சூர் அலிகான் முதல் படம் மற்றும் பலர். போலீஸ் அதிகாரியாக விஜயகாந்த் நடித்து அசத்தி இருக்கிறார். இப்படம் வசூல் ரீதியாக மிகப்பெரிய சாதனை படைத்தது. விஜயகாந்த் 100வது படம் வெள்ளி விழா கண்ட திரைப்படம். இந்த படத்துக்கு பின் விஜயகாந்தின் பெயரே கேப்டன் என மாறியது. இந்த படத்துக்காக கடினமான உழைப்பை கொடுத்திருக்கிறார். ஹீரோவுக்கான ஓப்பனிங் சாங் இல்லாத வித்தியாசமான, அதே நேரம் ரசிகர்களுக்கு கொஞ்சம் குறைவில்லாத பக்கா ஆக்ஷன் சினிமா கலந்திருக்கும். கேப்டன் பிரபாகரின் தான் மன்சூர் அலிகான் முதலாக அறிமுகமானார். படம் ஆரம்பித்த அரை மணி நேரத்திற்கு பிறகுதான் விஜயகாந்த் என்ட்ரிஷன் இருக்கும். அது வரைக்கும் சரத்குமார் சம்பந்தப்பட்ட காட்சிகளை வைத்து அசுத்தரமான வில்லனாக மன்சூர் அலிகானை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். கேப்டன் என ரசிகர்கள் மக்களாலும் அன்போடு அழைக்கப்படும் விஜயகாந்த் நடித்த பல படங்கள் இன்றையாலும் பேசப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் தமிழ் ரசிகர்கள் மத்தியில் கேப்டன் பிரபாகரன் என்றும் தனியிடம் உண்டு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் 100வது படம் ஞானஒளி சரியாக போகவில்லை. மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் அவர்களின் 100வது படம் இதயம் பார்க்கிறது சுமாராக போனது. கமல்ஹாசனின் 100வது படம் ராஜபார்வை சரியாக போகவில்லை. ரஜினிகாந்தின் 100வது படம் ராகவேந்திரா சுமாராக போனது. மக்கள் திலகத்தின் 100வது படம் ஒளிவிளக்கு சூப்பர் டூப்பர் ஹிட்டு வசூல் சாதனை செய்தது. அந்த வகையில் கேப்டனின் 100வது படம் வெற்றி விழா கண்ட வெள்ளி விழா படம், வசூல் சாதனை செய்த படம். இதனிடையே விஜயகாந்தின் கேப்டன் என்ற பட்டம் தரப்பட்டதற்கு எதிரான 2014 முன்னாள் இராணுவ வீரர் ஒருவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு எல்லாம் தொடர்ந்தார். இந்த பட்டம் இராணுவ வீரர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது, நடிகர்களுக்கு இல்லை என்று குறிப்பிட்டார். ஆனாலும் கேப்டன் என்ற பெயர் விஜயகாந்திற்கு நிலைத்தது. விஜயகாந்த் கேப்டன் டிவி ஒன்று தமிழ் தொலைக்காட்சியில் ஆரம்பித்தார். ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார், கமல்ஹாசனுக்கு உலகநாயகன் என பெயர் சூட்டப்பட்ட நிலையில் விஜயகாந்த் கேப்டன் என்று அன்போடு அழைத்தார்கள். கேப்டன் என்றால் அது விஜயகாந்த் தான் அவர்களுக்கு அடையாளமாக மாறியது. தனது சினிமா வாழ்க்கையில் 54 புதிய இயக்குநர்களை அறிமுகம் செய்தவர் நடிகர் விஜயகாந்த். இதுவரை வேறு செய்யாதிருக்க மாட்டார்கள். தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் புதிய தயாரிப்பாளர்களுக்கும் வாய்ப்பு அளித்தவர் விஜயகாந்த். சொல்வதெல்லாம் உண்மை திரைப்படம் மூலம் என்னை தயாரிப்பாளராக அறிமுகப்படுத்தியது கேப்டன் தான். இந்த காட்சி எதற்கு, வசனம் எதற்கு, கதையை இப்படி மாற்றலாமா என்றெல்லாம் அவர் பேச மாட்டார். கதையை ஒற்றுக்கொண்டால், சம்பளம் வாங்கிவிட்டால் எதையும் பேச மாட்டார். விரைவாக நடித்து கொடுத்து விடுவார். மிக சிறந்த மனிதர், நல்ல தொழில்முறை கலைஞர் விஜயகாந்த் என்று கூறினார் தயாரிப்பாளர் டி. சிவா. ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் மாணவர்கள் உடனான இவரது கூட்டணி தமிழ் படம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. 1986 வெளியான ஊமை விழிகள் அன்று திரைப்படம். அப்போதைய நடிகர்கள் நடிக்க தயங்கினார்கள். டிஎஸ்பி தயாளன் என்ற காவல்துறை அதிகாரியாக நடித்தார் கேப்டன். தனது இமேஜை பற்றி கவலைப்படாமல் சற்று வயதான வேடத்தில் நடித்தார். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் மாணவர்களுக்கு மிகப்பெரிய அடையாளத்தை கொடுத்தது. உலோன் மகன், செந்தூர் பூவே, காவை தலைவன் மற்றும் பல படங்களுக்கு நடித்து கொடுத்தார். விஜயகாந்தின் படங்களில் அதிக பேசப்படுவது அவரது சண்டை காட்சிகள் தான். பல திரைப்படங்களில் டூப் வேண்டாம் என மறுத்து தானே சண்டை காட்சி நடித்தார். கேப்டன் நடித்த நாளை உனது நாள் படப்பிடிப்பில் அவருக்கு டூப்பு போட்ட நடிகர் விபத்தில் உயிரிழந்தார். அதனால் அவர் டூப் வேண்டாம் என்றார். டூப்பு போடாமல் நடித்தார். பல சண்டை காட்சி நடித்தார். அதனால் அவருக்கு தோள்பட்ட இறக்கம் ஏற்பட்டுள்ளது. கிராமங்களில் இவரது படங்கள் வெளியாகும் தினத்தன்று திருவிழா செல்வது போல கூட்டமாக குடும்பத்துடன் வண்டி கட்டி கொண்டு படம் பார்க்க செல்வோம் என்கிறார் திருநெல்வேலி சேர்ந்த ரசிகர் அறிவுமணி. கேப்டன் அவர்கள் பல விருதுகளை பெற்றுள்ளார். இந்திய அரசால் சிறந்த குடிமகனுக்கான விருது வழங்கி சிறப்பித்துள்ளனர். தைரியமான மனிதர், மனதில் பட்டதை சொல்லிவிடுவார். நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும். என்.எஸ்.கே. கிருஷ்ணன், எம்.ஜி.ஆர். அவர்கள் வழியில் ஏழைக்கு உதவி செய்யும் மனம் படைத்தவர் கேப்டன் அவர்கள். அவர் மறைந்தாலும் அவருடைய புகழ் மறையாது. நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கேப்டன் அவர்கள். நன்றி.